friends and welcome back to Love Yourself. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு 10 வருஷமா இந்தியன் மார்க்கெட்டே கலக்கிட்டு இருக்கிற ஒரு வேரியன்ட் பத்தி தான் பார்க்க போறோம். S220F BS6 வெர்ஷனோட டீடைல் ரைட் ரிவ்யூ பார்க்கலாம். சரி வாங்க வண்டி ஓட்டி பார்த்து வண்டியில இருந்து நமக்கு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அண்ட் BS6ல என்னென்ன சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. இது வந்து லாங் டிரைவ்ஸ் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் எல்லாருக்குமே ரொம்ப சூட்டா இருக்கா. BS6க்கும் BS4க்கு என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்றத டீடைலா பார்ப்போம். நீங்க நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிருங்க. சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ரிலீஸ் ஆன ஒரு மாடலுக்கு இன்னுமே மார்க்கெட்டில் டிமாண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது கன்ஃபார்மாக 220 தான் சொல்லுவேன். ஏன்னா நிறைய பேருக்கு இந்த பைக் மேலே செம்ம க்ரஷ் இருக்கும். அண்ட் எனக்கும் ஒன் ஆஃப் த பர்சனல் ஃபேவரட் பிடிச்ச பைக்னால் அது 220 தான் சொல்லணும். இது ஏன் எல்லாரும் இவ்வளோ அட்ராக்ட் பண்ணியிருக்குன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு மெயினான ரீசன் இதனுடைய டிசைன் அண்ட் லுக்ஸ் தான். இது வந்து செம்மையான ஒரு ஸ்போர்ட்டி லுக்கை தரும். அண்ட் இது ஒரு மீடியம் செமி ஃப்ளாட் பைக்குன்னு சொல்லலாம். லிட்டில் பிட் ஸ்போர்ட்டியாகவும் இருக்கும், அதே மாதிரி ஃபேமிலியோட ரிலேட்டடாக யூஸ் பண்ணுற மாதிரியும் அமைஞ்சிருக்கு. அண்ட் இதனுடைய டிசைன்ஸ் அண்ட் கலர் ஸ்கீம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம அட்ராக்டிவாக இருக்குன்னே சொல்லலாம். BS6ல பிளாக் அண்ட் ரெட், பிளாக் அண்ட் ப்ளூ அப்படின்ற 2 கலர் காம்பினேஷன்ஸ் வருது. 220யோட மேஜர் அட்ராக்ஷனே அதனுடைய ஹெட்லைட் ஸ்ட்ரக்சர் அண்ட் இந்த மிரர் பொசிஷன். இந்த மிரர் பொசிஷன் பார்க்கறதுக்கு 2 ஹார்ன் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து நிறைய பேர் மேஜராக அட்ராக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் டிசைன்ஸ் BS6ல பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல அந்த இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் பக்கத்தில் அங்கே கொடுக்குற லிட்டில் பிட் டிசைன்ஸ் அண்ட் தென் வண்டியோட சைடில் கொடுத்துருக்கிற லிட்டில் பிட் டிசைன்ஸ் இதெல்லாம், அப்புறம் இன்ஜின் கார்டு கீழே இருக்கிற அந்த கலர் ஸ்கீம்ஸ் இதெல்லாம் வந்து வண்டிக்கு செம்மையான ஒரு ஸ்போர்ட்டியான அட்ராக்டிவ் லுக்கை கொடுக்குது. அடுத்து வண்டியோட ஹெட்லைட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாலோஜன் அப்புறம் 2 டிஆர்எல் கொடுத்துருக்காங்க. அதோட ஒரு ப்ரொஜெக்டர் லைட் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ரொஜெக்டர் லேம்போட விசிபிலிட்டி எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நைட்டு வந்து நமக்கு ரீச் ரொம்பவே பக்காவாக தெரியுது, நல்ல தெரியுது. ஆனால் ஸ்ப்ரெட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்மி தான். ஸோ நைட் ட்ரைவ் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டம். நமக்கு ரீச் நல்லா இருக்கும், நல்ல தூரமாக தெரியும். ஆனால் ஸ்ப்ரெட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கம்மி தான், பிகாஸ் இட்ஸ் அ ப்ரொஜெக்டர். மிச்சபடி லோ பீம் போட்டு ஓடும்போது ஹாலோஜன் போட்டு ஓடும்போது உங்களுக்கு ஸ்ப்ரெட் அதிகமாக இருக்கும், ஆனால் ரீச் கம்மியாக இருக்கும். ஏற்கனவே சொன்ன மாதிரி என்னை ரொம்ப பர்சனலாக அட்ராக்ட் பண்ணது அந்த வண்டியோட அந்த ஃபஸ்ட் அந்த ஏலியன் ஃபேஸ் ரிசம்பிள் கொடுக்குற அந்த லுக்கு, அதுக்கப்புறம் இந்த 2 மிரர்ஸ். ஸோ அது இந்த 2 மிரர்ஸ் இப்படி மடிச்சு விடும் போது வண்டிக்கு ஒரு கொம்பு மாதிரி நல்ல ஒரு ஹார்ன் மாதிரி பார்க்கவே பைக் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் வண்டியில் கொடுத்துருக்கிற டெயில் லைட் தவிர மிச்சம் எல்லாமே இண்டிகேட்டர்ஸ் எல்லாமே ஹாலோஜன் தான். டெயில் மட்டும்தான் எல்இடியில் கொடுத்துருக்காங்க. வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோலை பற்றி பார்க்கலாம். பஜாஜ் எப்பவுமே கொடுக்குற அதே செமி டிஜிட்டல் கம் அனலாக் இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் தான். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, அட்ராக்டிவாகவும் இருக்குது. ஸோ இதில் வந்து டாக்கோமீட்டர், இன்ஜின் ஹீட்டிங் இஷ்யூஸ், ஸ்மால் ஃபங்க்ஷன், ஆயில் சேஞ்சிங், அதுக்கப்புறம் RPM, இண்டிகேட்டர், நியூட்ரல், ஷிஃப்ட்டு, ஃபியூல் காஜ், ட்ரிப் 1 ட்ரிப் 2, ஓடோமீட்டர், ஸ்பீடோமீட்டர் எல்லாமே பக்காவாக குட்டியாக கிறிஸ்பியாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் அது போக மேலே ஒரு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் அண்ட் ரீசெட் பட்டனும் கொடுத்துருக்கு. அப்படியே ஸ்விட்சும் கிளச்சும் பற்றி சொல்லணும்னா ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். ஸ்விட்ச் குவாலிட்டிஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. கிளச் வந்து ரொம்பவே சாஃப்டாக அண்ட் ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ ஹாரன் சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டு பார்த்து சொல்லுங்கள். ஸோ ஹார்ன் சவுண்ட் கேட்டிருப்பீங்க. எனக்கு ஒன் ஆஃப் த பர்சனலாக அட்ராக்ட் பண்ண ஒரு விஷயம்னா இதில் ஹார்ன் கூட தான், டியூவல் ஹார்ன். அண்ட் இந்த வண்டியில் ஒரு மைனஸ் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இவ்வளோ ப்ரைஸ் கொடுத்து இந்த வண்டி வாங்குகிறோம், நல்ல பவர் இருக்குது, எல்லாமே இருக்குது. இருந்தாலுமே இதில் வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. இதே இஷ்யூ வந்து இன்னொரு பைக்கில் நடந்தது, அதுதான் NS200. ஸோ ரெண்டுத்துலேயுமே டியூவல் சேனல் கொடுத்துருக்கலாம், ஆனால் அவங்க கொடுக்கல.
அப்படியே இன்ஸ்ட்ருமெண்டல் கன்சோல் வந்து கீழே வந்தோன்னா சீட். ஸோ பில்லியன் சீட் பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக எனக்கு தெரியுது. உட்காந்து போகும்போது லைட்டாக ஸ்டிஃப்னஸ் தெரிஞ்சுது புது சீட்டில். பட் ரைடர் சீட் அப்படி இல்லை, ரொம்பவே ஸ்மூத்தாக இருந்தது உட்காரும் போதும் சரி. ஸோ இந்த மாதிரி ஸ்மூத்தாக இருக்கிற சீட்னால நமக்கு லாங் ட்ரைவ் போகும்போது எந்த விதமான பெயின் அப்படின்னு வராது. ஆனால் பில்லியனுக்கு பெயின் இருக்குமா இல்லையான்னு என்னால் கரெக்டாக சொல்ல முடியல. அண்ட் கிராப் ரயில் வந்து பிடிக்கிறதுல வந்து கொஞ்சம் நான் வந்து கஷ்டப்பட்டேன். ஏன்னா கொஞ்சம் இடம் வந்து கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது பிடிக்கும் போது. ஸோ கொஞ்சம் இடம் கொடுத்துருந்துருக்கலாம். அதே மாதிரி வண்டியோட அந்த சைட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பக்காவாக பண்ணியிருந்துருக்கலாம். ரோடு தெரியுது. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், வண்டியோட சஸ்பென்ஷன் பற்றி பேச வார்த்தைகளே இல்லை. பக்காவாக இருக்குது வண்டியோட சஸ்பென்ஷன். நாங்கள் வந்து நல்ல கொஞ்சம் பிட்ஸ் குண்டும் குழியுமாக இருக்கிற ரோட்டில் வந்து வண்டியை நல்லா கொஞ்சம் இறக்கி ஓட்டி பார்த்தோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு வந்து அந்த வைப்ரேஷன், சஸ்பென்ஷன், அப்புறம் அந்த வண்டி கஷ்டப்படுறது அது எதுவுமே தெரியல. அந்த சஸ்பென்ஷன் வந்து அந்த அவ்வளோ அழகாக பேலன்ஸ் பண்ணுது. எங்களுக்கு எங்கேயுமே ஒரு இடத்துல தூக்கி போட்ட மாதிரியோ அந்த மாதிரி எந்த விதமான இடத்துலையுமே எங்களுக்கு தெரியவே இல்லை. இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க, இந்த மாதிரி ரோட்டில் தான் நாங்கள் ஓட்டி பார்த்தோம். சஸ்பென்ஷனுக்கு வந்து ஃபுல் மார்க் கொடுத்துடலாங்க. செம்மையான சஸ்பென்ஷன். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக்னு நினைக்கிறேன். முன்னாடி வந்து டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன், பின்னாடி வந்து நைட்ராக்ஸ் ஷாக் அப்சர்வர் சஸ்பென்ஷன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. எவ்வளோ பெரிய குழியாக இருந்தாலுமே அந்த ரைடராக இருந்தாலும் சரி, பில்லியனாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து அந்த குழியில் இறங்கி ஏறும் அப்படின்றது ரொம்ப லைட்டாக தான் ஃபீல் ஆகுது. இதே இது மற்ற இந்த 200cc மற்ற செக்மெண்ட்டில் வண்டியை இறக்கி பார்த்தாலும் இந்தளவு அந்த ஃபீல் அப்படின்றது வந்து கிடைக்கல. சிம்பிளாக சொல்லணும்னா சுகமாக ஓட்டிகிட்டு போகலான்னா பல்சர் 220 போகலாம். இந்த மாதிரி ரபிஷான ரோட்டில் கூட கொஞ்சம் கரடு முரடான ரோட்டில் ஓட்டும் போது கூட வண்டி எந்த இடத்துலையுமே ஸ்கிட்டால் வண்டியோட வீல் கிரிப் அப்படின்றது ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே என்ன டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட்டில் வந்து 90/90 செஷன் டயர்ஸும் பின்னாடி 120/80 டியூப்லெஸ் டயர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வண்டியோட பிரேக்கிங்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா, அது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ், சிங்கிள் சேனல் ABS தான். டியூவல் சேனல் கொடுக்கல. அவங்க ப்ரைஸ் கட் பண்ணணும், இந்த செக்மெண்ட்குள்ளே கொடுக்கணும் அப்படின்ற நிறைய கட்டாயம் அவங்களுக்கும் இருந்திருக்கலாம். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ சரி, ஓகே, நம்ம பிரேக்கிங் பற்றி பார்க்கலாம். வண்டியில் ஃப்ரண்ட் வந்து டிஸ்க்கு, பின்னாடியும் டிஸ்க் தான். ஃப்ரண்ட்டில் வந்து 280mm டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, பின்னாடி வந்து 230mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ வண்டியோட பிரேக்கிங் பற்றி பேசிகிட்டே இருக்கும்போது ஃப்ரண்ட் பிரேக் வந்து சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கிறிஸ்ப்பு தெரியுது, ஒன்று பிரேக் பிடிச்சோன்னே அப்ளை ஆகுது அப்படின்றது. இது பேக் பிரேக்கில் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. இதே மாதிரி தான் NSலையும் இருக்கும். கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் NSோட பிரேக் செட் ஆயிரும். ஸோ அதே மாதிரி தான் 220லையும் கொஞ்சம் கிலோமீட்டர் ஓட்டினதுக்கப்புறம் கொஞ்சம் உங்களுக்கு பேக் பிரேக் செட் ஆகும். ஸோ அது வரைக்கும் பேக் பிரேக்கோட கொஞ்சம் எஃபிஷியன்சி அப்படின்றது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஸோ வண்டியோட வெயிட் பற்றி பார்த்தீங்கன்னா 160 kg வந்து வண்டியோட டோட்டல் வெயிட். எனக்கு வந்து வண்டி வெயிட்லெஸ்ஸாக தான் தெரிஞ்சுது. நல்லா ஈஸியாக டர்ன் பண்ண முடியுது, கட் அடிக்க முடியுது. ஸோ எவ்ரிதிங் இஸ் ஈஸி வித் மீ. அண்ட் லீனாக இருக்கிறவங்களுக்கு இது எப்படி இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், லீனாக இருக்கிற பர்சன்ஸ். அண்ட் கொஞ்சம் பல்காக இருக்கிறவங்களுக்கு வண்டி வந்து வெயிட்லெஸ்ஸாக தான் தெரியும். ஸோ வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் சொல்லும் போது எனக்கு வந்து வண்டியோட எக்ஸ்ட்ராஸ் பற்றி ஞாபகம் வந்துச்சு. ஸோ 220 எக்ஸ்ட்ராஸ் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க, ரொம்பவே பக்காவாக இருக்குது. அந்த எக்ஸ்ட்ராஸ்ட் வர அந்த ஸ்டைலே வந்து ஒரு வகையாக அதுவும் ஒரு வகையாக அட்ராக்ட் பண்ணுது. ஸோ வண்டியில் எல்லாமே பார்த்து செதுக்கின மாதிரி இருக்குது இந்த வண்டியே. ஸோ அதில் வரது அந்த கலர் பார்த்திங்கன்னா லைட்டாக கோல்டிஷ் கலர் கொடுத்துருப்பாங்க, அதுவும் ஒரு வகையாக அட்ராக்ஷனாக இருக்குது. ஸோ வண்டி அந்த எக்ஸ்ட்ராஸ் இந்த சைடு வரதுனால நம்ம கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து ஒரு 165mm வரைக்கும் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடைக்குது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்களா, ஒரு ஸ்பீட் பிரேக்கில் ஏறி இறங்கினா கூட உங்களுக்கு வந்து சைலன்சர் அடிக்காமல் பக்காவாக உங்களால் வண்டியை இறக்கிட்டு போக முடியும், ஒரு பில்லியனோட நீங்கள் போனாலும். இதே இது NSல நீங்கள் இந்த மாதிரி போக முடியாது. ஏன்னா உங்களுக்கு NSல வந்து அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வந்துடும். ஸோ அண்டர்பெல்லி எக்ஸாஸ்ட் வரும்போது நீங்கள் பில்லியனோட போகும்போது லைட்டாக இடிக்கும். ஸோ இது வந்து NSல ஒரு டிஸ்அட்வான்டேஜ், இதில் ஒரு அட்வான்டேஜ். ஸோ நம்ம 220 பவர் பண்ணுறது ஒரு 220cc 4-stroke 2-valve ட்வின் ஸ்பார்க் BS6 இன்ஜின் வித் ஃபியூல் இன்ஜெக்டட் சிஸ்டம். ஸோ BS4ல வந்து கார்பரேட்டர், ஸோ BS6 ஃபியூல் இன்ஜெக்டட். அண்ட் இங்கே வந்து ஆயில் கூல்டு சிஸ்டம் தான். ஸோ நம்ம வண்டி எவ்வளோ பவர் ப்ரொடியூஸ் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா 20.4 PS பவர் அட் 8500 RPM அண்ட் 18.5 Nm டார்க் அட் 7000 RPM ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் வண்டியோட இனிஷியல் பிக்கப் ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லணும். நம்ம லைட்டாக டாட்டல் கொடுத்தா கூட இன்ஜின் செம்ம ரெஸ்பான்சிவாக ஒர்க் பண்ணுது. அண்ட் வண்டியோட லோ அண்ட் மீடியம் அண்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. ஹை எண்டில் மட்டும்தான் வண்டி லைட்டாக ஸ்ட்ரெஸ் ஆகிற மாதிரி இருக்குது. ஒரு 110 120 மேலே போனால் தான் வண்டியோட ஸ்ட்ரெஸ்னஸ் லைட்டாக தெரியுது. அண்ட் அதுக்கு கீழே வந்து வண்டியில் எந்த ஸ்ட்ரெஸ்ஸுமே கிடையாது. நீங்கள் அழகாக 80 to 90 ஹைவேல க்ரூஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். நீங்கள் 100 போனால் கூட வண்டியில் ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு இதே இல்லை. ஸோ பஜாஜ் இன்ஜினில் செம்மையாக ரீஃபைன் பண்ணியிருக்காங்க.
அண்ட் ஃபைனலி நம்மக்கிட்ட கடைசியாக இருக்கிறது வண்டியோட ஹேண்ட்லிங், ஹீட்டிங் இஷ்யூஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ். ஸோ வண்டியோட ஹேண்ட்லிங் பற்றி சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும் இல்லை, ரொம்பவே பக்கா. ஸோ கிளிப் ஆன் ஹேண்டில் பார் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. வண்டி வந்து நீங்கள் ஈஸியாக நினச்ச மாதிரி டர்ன் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன ஏரியாவில் கூட ஈஸியாக யூ டர்ன் எடுக்கலாம், அவ்வளோ உங்களால் வளைக்க முடியும் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் ஏரோடைனமிக் ஸ்ட்ரக்சர்ஸ். அண்ட் வண்டியோட ஹேண்ட்லிங் பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது நீங்கள் ஒரு சின்ன இடத்துல நீங்கள் லைட்டாக ஒரு கட் பண்ணணும் இல்லை ஒரு கர்வ் பண்ணணும் அப்படின்னா வண்டி உங்களுக்கு ஒரு 100% அதனுடைய எஃபிஷியன்சி கொடுக்கும். நீங்கள் ஈஸியாக கட் பண்ணி வெளியே வந்துடலாம். ஸோ அந்தளவு ஒரு ஸ்மூத்தான ஹேண்ட்லிங் வந்து 220 இருக்குது. வண்டியோட வைப்ரேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஏற்கனவே இன்ஜினில் நல்லா ரீஃபைன் பண்ணனால எங்கேயுமே வைப்ரேஷன்ஸ் தெரியல. அபோவ் ஒரு 95-100 போகும்போது லைட்டாக ரொம்ப ஒரு மைல்டான பேரபிள் வைப்ரேஷன்ஸ் தான் வந்து ஒரு ஹேண்டில் பாரில் மட்டும் லைட்டாக வருது. மிச்சப்படி வேறு வண்டியில் எங்கேயுமே வந்து வைப்ரேஷன்ஸ் வரல. அதே மாதிரி ஹீட்டிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லும்போது இது வந்து ஆயில் கூல் சிஸ்டம்ன்றதுனால ஹீட்டிங் இஷ்யூஸ் இஸ் ஆல்சோ பேரபிள். ஸோ டிராஃபிக்கில் ஒரு 1 hour இல்லை ஒரு ½ an hour ஓட்டினாலே லைட்டாக ஹீட் வரும். அதுவும் கால் வெந்து போகிற அளவு அந்த மாதிரிலாம் இல்லை. இட்ஸ் பேரபிள் ஓன்லி, இட்ஸ் நார்மல் ஹீட். ஒரு 10 years மார்க்கெட்டில் இந்தியன் மார்க்கெட்டில் ஒரு பைக் இருக்குது, அதுக்கு இன்னுமே ஒரு மவுஸ் இருக்குது அப்படின்னா அதில் அந்த லிஸ்ட்டில் வந்து 220 கண்டிப்பாக வரும். ஸோ அந்த அளவுக்கு எல்லாரையும் அட்ராக்ட் பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ், அந்த வண்டியோட ஸ்டைல், அந்த வண்டியோட கம்ஃபர்ட், அப்படி எல்லாத்தையும் தான் சொல்லணும். ஸோ வண்டியோட கம்ஃபர்ட் அப்படின்னு பார்க்கும்போது வந்து ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருமே வந்து இந்த வண்டியில் எடுத்துகிட்டு போகலாம். ரொம்ப இதாக இருக்கும். இப்போ R15 பார்த்தீங்கன்னா ஃபேமிலி அவ்வளோவா எடுத்துகிட்டு போக முடியாது, அவங்க கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் பண்ணுவாங்க பெரியவங்க. பட் 220Fல பார்க்கும்போது பில்லியன் சீட் நல்ல ஒய்டராக இருக்கும் அண்ட் நல்ல ஒரு வண்டியோட லென்த்தான வண்டி மாதிரி தெரியும் அண்ட் இட் வில் பி வெரி ஸ்பேஷியஸ். ஸோ ஃபேமிலியும் எடுத்துகிட்டு போகலாம். அதே நேரத்தில் வந்து ஃப்ரெண்ட்ஸோடையும் போகிறதுக்கு ரொம்பவே செட்டான வண்டினா அது இதுதான் சொல்லணும். அதே மாதிரி வண்டியோட மைலேஜ் அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா மைலேஜ் வந்து அரௌண்ட் 33 to 35 தரும்னு நினைக்கிறேன். அண்ட் தென் அது எப்போவுமே பல்சர் பைக்ஸ் வந்து நம்ம ஓட்டுறதை பொறுத்து தான் மைலேஜ் தரும். நம்ம அடித்து ஓட்டினா மைலேஜ் தராது. நம்ம ஸ்லோவாக அந்த வண்டியை ஒரு பீஸ்ஃபுல்லாக ஓட்டினா கண்டிப்பாக நமக்கு நல்ல மைலேஜ் தரும். அண்ட் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 15 liters. ஸோ நீங்கள் லாங் ட்ரைவ்லாம் அந்த வண்டி அசால்ட்டாக எடுத்துகிட்டு போகலாம். ஹீட்டிங் இஷ்யூஸ், வைப்ரேஷன்ஸ் அவ்வளோலாம் கிடையாது. வைப்ரேஷன்ஸ் சுத்தமாக இல்லை, வண்டி பக்காவாக இருக்குது. லாங் ட்ரைவுக்கு ரொம்பவே சூட்டபுளான வண்டி தான். நீங்கள் எக்ஸ்ட்ரா ஒரு ஃபாக் லைட் அந்த மாதிரி எதாவது மாட்டிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ரீச் இருக்கும். ஸோ அந்த ஸ்ப்ரெட்டுக்காக ஒரு ஃபாக் லைட் அந்த மாதிரி எதாவது மாட்டிக்கோங்க ரொம்ப லாங் ட்ரைவ்லாம் போகிறவங்க. ஸோ 220 வந்து 5 speed கியர் பாக்ஸ் தான், 6 speed கியர் பாக்ஸ் கிடையாது. ஸோ இதனாலே வந்து 220 நிறைய பேர் வாங்குறதுக்கு யோசிப்பாங்க. நானும் நிறைய தடவை யோசிச்சிருக்கேன், 5 speed கியர் பாக்ஸ் ஏன் வாங்கணும், இப்போ வர வண்டி எல்லாமே 6 speed இருக்குது அப்படின்ட்டு. ஸோ 220 வந்து 6 speed கியர் பாக்ஸாக அவங்க சேஞ்ச் பண்ணாங்கன்னா இது நிறைய பேர் வந்து முன்னே அவங்களே வந்து வாங்குவாங்க அப்படின்றது வந்து என்னோட தாட்டு. அதே மாதிரி ஆயிலேருந்து ஒரு லிக்விட் கூல் சிஸ்டம் கொடுத்துருக்கலாம், பட் ஆயில் கூல் தான் கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு பவர் செக்மெண்ட்டுக்கு ஓகே. ஸோ 6 speed கியர் பாக்ஸ் வருமா இல்லையா அப்படின்றது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம் வருதா இல்லையா அப்படின்ட்டு. வந்தால் ரொம்ப நல்லது. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருக்காங்க இன்னுமே. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி we are done with வீடியோ. நான் என்னோடய ரைட் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ உங்கள் வேலை என்னென்னா நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ண வேண்டியது. அண்ட் நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இதை ஷேர் பண்ணி அண்ட் உங்களோட கமெண்ட்ஸ் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லலாம். உங்களோட வியூஸ் எதாக இருந்தாலுமே நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் என்கரேஜ்மெண்ட். Bye from Deva and love yourself.